ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவர்களோடு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, நீங்கள் எளிமையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பேசிக்காக போகுதா? எல்லோரும் உங்கள் பின்னாடி வந்தவங்க எல்லாம் அடித்து முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க, என்னோடய வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறீங்களா? பொருளாதாரன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஒரு விஷயம் வாங்கணுன்னா கூட நான் அவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. ஒரு இடத்துல வேலைக்கு தேடுறதுனாலும் அவ்வளோ போராட்டம், வேலை கிடைக்கிற இடத்துல ஒரு போராட்டம், அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு போராட்டம், வாழ்க்கை முழுக்க போராட்டத்திலே போகுது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. பாருங்கள், ஆண்டவரோட வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்களும் எளிமையாக இருக்கிறவங்களாக தான் இருந்தாங்க. அந்தந்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவங்கள தூக்கி விடும் பொழுது அவங்க பெரிய ஸ்தானங்கள்லையும் ராஜாக்களுக்கு மத்தியில் போய் நிற்கிறதற்கு அது ஏதுவாக இருந்தது. பாருங்கள், உங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவார். நிச்சயம் பயப்படாதீங்க. கர்த்தர் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஒவ்வொரு நேரமும் நன்றி செலுத்துங்க, துதிச்சு பாடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, சங்கீதம் 9:18 பிரகாரம் இந்த ஜனங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வாக்கு ஆண்டவரே வந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் அற்புதத்தை செய்து அந்த அற்புதத்தை ஆண்டவரே அவங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.